செந்தில் பாலாஜி கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு 25 ஆண்டு கால சந்தாவாக 45,000 தந்ததால்தான் கி. வீரமணி செந்தில் பாலாஜியின் ஊழலை பற்றி பேச மறுக்கிறாரா என இந்த காணொளியில் பார்ப்போம். 13/6/2024 நாள் விடுதலையில் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் இந்தியாவில் கடினமே என்கிற தலைப்பில் வந்த ஒரு செய்தி. சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மகன் குற்றவாளி என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு என்கிற இந்த செய்திக்கான கி. வீரமணியின் விடுதலை சிந்தனை இது. இதுபோன்ற தீர்ப்புகளை எல்லாம் இந்தியாவில் எதிர்பார்ப்பது கடினமே என்கிறது. இதுபோன்ற தீர்ப்புகள் இந்தியாவில் வழங்கப்பட்டால் மட்டும் கி. வீரமணி பாராட்டி விடுகிற ஆசாமியா என்ன? நிச்சயம் கிடையாது. அவ்வாறு பாராட்டக்கூடிய ஆசாமியாக இருந்தால் சிறை சென்று 1 வருடமாகியும் ஆளும் திமுக கட்சியின் முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் ஜாமீன் கிடைக்காமல் அல்லாடும் நிலையை தங்கள் பத்திரிகையில் பிரசுரித்திருப்பார்களே. ஆளுங்கட்சியின் மந்திரி என்கிற போர்வையில் என்ன தப்பு செய்தாலும் தப்பி விடுவோம் என்பதோடு ஆட்சி மாறினாலும் கட்சி மாறி எந்த தண்டனையிலும் சிக்க மாட்டோம் என்று இருமாப்புடன் இருந்தோருக்கு பூனை கட்டியது போலானதில்லையா நீதிமன்றத்தின் ஜாமீன் மறுப்பு? மந்திரியே ஆனாலும் தப்பு செய்தால் காலிதான். இந்தியாவில் இது ஒன்றும் கடினமல்ல, சாத்தியம்தான் என்கிற இந்த நிகழ்வை கி. வீரமணி பாராட்டாமல் அமெரிக்காவை பார்த்து பெருமூச்சு விடுவது அரைகுறை அறிவினால்தானே. அமெரிக்காவில் இம்மாதிரியான தீர்ப்புகள் வருவது பெரிய விஷயமல்ல. இந்தியா போன்ற ஊழல் புரையோடி போன ஒரு நாட்டில் மந்திரிமார் ஊழலில் சிக்கி சிறையிலேயே 1 ஆண்டு காலம் இருக்கிறார் என்பதெல்லாம் பாராட்டி வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லையா? அமெரிக்க நீதித்துறையை பாராட்டும் கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு இந்திய நீதித்துறையை பாராட்ட வேண்டும் என்கிற அறிவு ஏன் இல்லை? முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி விடுதலைக்கு 5/4/2022 நாளன்று 25 ஆண்டு சந்தாவாக 45,000 வழங்கியதுதான் விடுதலையின் பத்திரிகா தர்மம் சோரம் போனதற்கு காரணமா? அமெரிக்காவிலெல்லாம் இதுபோல் தங்கள் பத்திரிகைக்கு ஒருவன் சந்தா கட்டியுள்ளான் என்பதற்காக அவனது அயோக்கியத்தனங்களை பித்தலாட்டங்களை எந்த ஊடகமும் மூடி மறைக்காது. கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. செந்தில் பாலாஜி சிறை சென்று 1 ஆண்டாகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி ஜாமீன் கிடைக்குமா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி பல்வேறு தினசரிகளில் இன்றைக்கு வந்துள்ளது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 39 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 5 முறை அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி 6வது முறையாக ஜாமீன் மனுவை தாக்கல் செய்துள்ளார். 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புவதற்காக முறைகேட்டில் ஈடுபடுத்தப்பட்டதாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் வகித்து வந்த போக்குவரத்து துறையில் 81 பேருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 1.62 கோடி பணத்தை பெற்று மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் 2018ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் ரூபாய் 1,62,00,000 பணம் பெற்ற விவகாரத்தில் சட்டவிரோத பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் 2019ஆம் ஆண்டு தனியாக ஒரு வழக்கை பதிவு செய்தனர். பின்னர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது அதிரடி விசாரணையை தொடங்கினார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு வேகம் எடுத்தது.
இதனிடையே அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்து மந்திரியுமானார் செந்தில் பாலாஜி. இந்நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரி கோர்ட்டை நாடினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கு பலன் கிடைக்கவில்லை. இதைத் தொடர்ந்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இதன் பிறகு செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 39 முறை நீடிக்கப்பட்டுள்ளது. 5 முறை அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி கடந்த ஓராண்டாக சிறையிலேயே இருந்து வருகிறார். செந்தில் பாலாஜி 6வது முறையாக ஜாமீன் மனுவை தாக்கல் செய்துள்ளார். சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஜாமீன் மறு விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது தெரிய வரும் என்கிற செய்தியை வீரமணியின் விடுதலை மட்டும் ஏன் வெளியிடவில்லை? அமெரிக்காவை பார்த்து அங்கலாய்க்கிறார்கள். இந்தியாவில் நீதி கிடைப்பது கடினம் என்கிறாய். அதே போன்ற சம்பவம் இந்தியாவில் நடக்கும்போது அதனை வரவேற்க வேண்டாமா? பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிறவரின் பத்திரிகையின் தராதரமே இவ்விதம் இருந்தால் மற்றவர்களை குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒருவேளை இனமான வீரமணி செந்தில் பாலாஜி விடுதலைக்கு சந்தாவும் தராமல் அதிமுகவிலேயே இருந்திருந்தால் சபாஸ், சரியாக நீதிமன்றம் செயல்படுகிறது, வேலை வாங்கி தருகிறோம் என சொல்லி ஏமாற்றிவிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப வழங்கப்பட்டு விட்டதால் மட்டும் குற்றம் நடக்கவில்லை என்றாகிவிடாது. அவ்வாறு விடுதலை செய்யப்பட்டால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும். சட்டம் தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு யோசனை சொல்லியிருப்பார். அதாவது, ஒரு ஊழல் பேர்வழி அதிமுகவில் இருந்தால் அவர் ஊழலை பற்றி கண்டித்து பேசுவதும், திமுகவில் சேர்ந்து விடுதலைக்கு சந்தா வழங்கிவிட்டால் அவர் ஊழலை பற்றி பேச மறுப்பதும் தான் வீரமணிக்கு பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு நினைக்கும் போது அந்த பகுத்தறிவை நினைத்து வியக்காமல் இருக்க முடியவில்லை.